பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இன்று டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7-8 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்பதாக. கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள், நோயிங் கிரைஸ்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவ ஜனங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை அறிவது வேறு, வேதாகமத்தில் இருக்கும் கிறிஸ்துவை அறிவது வேறு. இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை தங்களுடைய அறிவிற்காக மாத்திரமே பயன்படுத்துகிறார்கள் என்பது தெரியுமா? வரலாற்றில் முன்பு இருந்ததை விட இப்பொழுது அதிகமான வேதாகம அறிவு உள்ளது. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக அச்சிடப்பட்ட வேத புஸ்தகத்தின் எண்ணிக்கை அதிகம். எங்கு பார்த்தாலும் செய்திகள், பல புஸ்தகங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு வேதாகமத்தை குறித்த அறிவை பெருக்கிக் கொள்ள பல வளங்கள் உண்டு. இவ்வளவு இருந்தாலும் கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொண்ட ஜனங்கள் அற்பமாகவே இருக்கிறார்கள். இவ்வளவு அதிகமான வேத அறிவு அனைத்தும் பரிசுத்த கிறிஸ்தவர்களை, பரிசுத்த சீஷர்களை உருவாக்கியது என்று நாம் சொல்ல முடியுமா? இல்லை என்பதுதான் பதில். வேத அறிவு பரிசுத்தத்தை உருவாக்க முடிந்தால் இன்று வரலாற்றில் மிகவும் தெய்வீக ஜனங்கள், பரிசுத்தமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நாம் அப்படி நடக்கவில்லையே. வேதாகம அறிவு பரிசுத்தத்தை உருவாக்க முடிந்தால் சாத்தான் தானே பரிசுத்தமாக இருந்திருப்பான். ஏனென்றால் வேதாகமத்தை பற்றி அவன் அறிந்த அளவுக்கு வேறு யாருக்கும் தெரியாது. தேவ ஜனங்களே, கிறிஸ்துவை நெருக்கமாகவும் தனிப்பட்ட முறையிலும் அறிவது நம்முடைய வாழ்க்கையின் பேரார்வமாகவும் நம்முடைய இதயத்தின் பாரமாகவும் இருக்கட்டும். நாம் கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் அறிந்திருந்தால் மட்டுமே நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தெய்வீக அதிகாரமும் தெய்வீக ஆசீர்வாதமும் உண்டாகும். பவுல் வேதாகமத்தை நன்றாக அறிந்திருந்தான். கமாலியேலின் பாதத்தின் கீழ் நியாயப்பிரமாணங்களை படித்து கரைத்து குடித்தவன். வேதாகம அறிவில் டாக்டர் பட்டம் பெற்றவன் என்றும் கோல்டு மெடல் வாங்கினவன் என்றும் வேதாகம தேர்வில் முதல் வகுப்பு மாணவன் என்றும் அவனை சொல்லலாம். முழு வேதாகமத்தையும் நன்றாக அறிந்தவன். பரிதாபம், இயேசுவை அறியாமல் இருந்தான். இதுதான் இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்களின் நிலை. வேத அறிவு தலைக்கு மாத்திரமல்ல, அது இருதயத்தில் பாய்ந்து செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட வேத அறிவு கொண்ட பவுல் பல கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான். எப்பொழுது இயேசுவை இதயபூர்வமாக அறிந்து கொண்டானோ அப்பொழுது சொல்லுகிறான், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்பதாக. ஒவ்வொரு நாளும் இயேசுவை கவனித்து பாருங்கள், அவரையே நோக்கி பாருங்கள், அவருடைய சிந்தையை தரித்து கொள்ளுங்கள். இயேசுவை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும் அற்பமாக எண்ணுங்கள். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான், பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும் என்று நீதிமொழிகள் 27:7 கூறுகிறது. இயேசுவை அறிகிற அறிவில் திருப்தி அடைந்தவனுக்கு தேன்கூடும் இந்த உலகத்தில் இருக்கும் செல்வமும் பொன்னும் பதவியும் பட்டமும் அற்பமாகவே தெரியும். ஆகையால் இயேசுவை அறிகிற அறிவில் திருப்தி அடையுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய பிரியமும் உங்கள் மேல் இருக்கும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுடைய வாஞ்சை தாகமெல்லாம் இன்னும் உம்மை குறித்து அறிய வேண்டும் என்பதாய் இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையில் உம்மை கண்டு உம்முடைய சுபாவங்களை கற்று உம்மை போல எங்களை மாற்றுவதற்கு அனுதினமும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக வேண்டுகிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும் காரிய சித்தியை கட்டளையிடுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.